கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபர்களே கன்னிராசினியர்கள் தான் நான் சொல்வேன். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இப்பயும் கூட நிறைய பசங்க அந்த லவர்ஸ் டே அன்னைக்கு இந்த பிள்ளை லவ் பண்ணதான் பண்ணலையா, இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, ஓகே இன்னும் லவ்ல கனெக்ட் ஆகுது, அந்த பிள்ளை வெயிட் பண்ணுது, நம்ம போய் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இந்த கிரீன் கலருக்கும் இந்த புதனுக்கும் ஒரு கனெக்டட் இருக்கு. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒய்ஃப் ஹாப்பியா வச்சுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு அவங்களுக்கு செல்வாக்கு, கடன் பிரச்சனை எல்லாமே தீரும், ரொம்ப நல்லா இருப்பாங்க. எந்த கவலையுமே இல்லாம வாழக்கூடிய நிலை வேணும் அப்படின்னா ஆஃப்டர் தட் தான் உங்களுடைய குடும்பத்துல வளர்ச்சின்னு இருக்கும். ஏன்னா தன்னோட காதலை வந்து ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக நிறைய உறவுகளை எடுப்பாங்க, சொந்த மதத்தை இழப்பாங்க, அம்மா அப்பா கூட நிறைய கனெக்டட்ல கூட அவங்க அம்மா கூட பிரச்சனை வரும், தூக்கி போட்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஒய்ஃப் என்னோட லவர் கூட வந்து நான் கல்யாணம் பண்றதுக்கு எந்த முயற்சி வேணா எடுப்பேன், எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய நபர்கள், யோசிக்கவே முடியாத விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா கன்னிராசினியர்களா இருக்காங்க. இதுல பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. இதுல என்னன்னா குடும்பத்தையே எதிர்த்துட்டு போய் கல்யாணம் பண்றது. இவங்கள மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவே முடியாதுங்க, யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஒரு துணிச்சல் மிக்கவங்களாகவும் இருந்து கல்யாணம் பண்ணக்கூடிய நபர்கள்.